Hi friends, நம்ம செப்சிஸோட கோடிங் கைட்லைன் பார்க்க போகிறோம். முதல்ல செப்சிஸ்னா என்ன? லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்னா அது ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். எமர்ஜென்சியாக நம்ம வந்து அதை நம்ம பார்த்தாகணும். செப்சிஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்க் கண்டிஷன். அதில் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது. இப்போ இன்ஃபெக்ஷன் நம்ம க்யூர் பண்ணாமல் வச்சுக்கலாம், அது அப்படியே அதிகமாகிடும். அது உடம்பு ஃபுல்லாக போயிடும். இப்போ நிமோனியான்ட்டு வந்து ஒரு லோக்கலைஸ் இன்ஃபெக்ஷன். லோக்கலைஸ்னா அந்த பார்ட்டில் மட்டும். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம், இப்போ யூரினரி ஏரியா இல்லை அப்டாமின், இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் வந்து லோக்கலைஸை சொல்லுவோம். இப்போது செப்சிஸ் வந்து சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன், உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதை இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னும் போது செப்சிஸ்க்கு வந்துடும். அது காசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ லங்கு, இப்போ நிமோனியா வந்துட்டு இப்போ அதுலேருந்து அது செப்சிஸ் வந்துடும். இப்போ யூடிஐ இருந்தாக்கா செப்சிஸ் டியூ டு யூடிஐ, அப்டாமினல் இன்ஃபெக்ஷன்னா செப்சிஸ் டியூ டு அப்டாமினல் இன்ஃபெக்ஷன். இதான் செப்சிஸ் ஜென்ரலாக வந்து. இப்போது செப்சிஸோட ஜென்ரலாக இப்போது இது வந்து செப்சிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம சர்ச் பண்ண கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ செப்சிஸோட ஐசிடி கைட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்சிஸோட ஐசிடி கைட்லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து செப்சிஸ் இஸ் எ கண்டிஷன். அது வந்து செப்சிஸ் வந்து கண்டிஷன். அது எதனால் வந்து இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும்? கேஷுவல் ஆர்கனிசம் இருக்கும். ஒரு ஆர்கனிசம் தான் வந்திருக்கும். ஆர்கனிசம் வந்து நிறைய இருக்குது. ஸ்ட்ரெப்டோகோக்கஸு, ஸ்டெபிலோகாக்கஸ், நிறைய இன்னும் இருக்குது, ஈகோலி மாதிரி. ஸோ இப்படி செப்சிஸ் கோட் பிடிக்கணும். செப்சிஸ் கோடிங் வந்து A40 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த வந்து அது என்ன ஆர்கனிசம், கேஷுவல் ஆர்கனிசம், அது என்ன கேஷுவல் ஆர்கனிசமோ அதை பொறுத்து கோடு மாறும். அது இப்போது A40.1, A40.2, A40.3 அது என்னென்ன ஆர்கனிசம் இருக்கோ அந்த கோடை பொறுத்து அந்த கோடு மாறும். அப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, செப்சிஸ் வந்து வித் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனா வித்தவுட் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனாக பார்க்கணும். இப்போ வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லை, செப்சிஸ் மட்டும் தான் இருக்குது இன்ஃபெக்ஷன்னா. அது வந்து செப்சிஸ் ஒரு கோடு போட்டால் ஓகே. அதோட வந்து அப்புறம் ஆர்கனிசம் காம்போ பண்ணி கோடு போடணும். இப்போ சிவியர் செப்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வித் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். சிவியர் செப்சிஸ் அப்படின்னாலே அது என்ன ஆகும்? செப்சிஸும் இருக்கும், ப்ளஸ் அந்த இன்ஃபெக்ஷனால் அந்த ஆர்கனும் டேமேஜ் ஆகிட்டு டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து கோடிங், அதுக்கு வந்து ஒரு கோடு செப்சிஸ்னா என்னென்னு, இதுக்கு வந்து என்னென்னாக்கா செப்சிஸு ஃபஸ்ட்டு கோட் போடணும். அதே மாதிரி தான் இன்ஃபெக்ஷனோட செப்சிஸ் நம்ம எதுக்கோ கோட் பண்ணாலும் இன்ஃபெக்ஷனை கண்டிப்பாக பார்க்கணும். இன்ஃபெக்ஷனோடு சேர்த்து தான் அதோட முழு கோடு வந்து நம்மளுக்கு வரும். அப்புறம் வந்து சிவியர் செப்சிஸ் வந்து R65.2ல் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து வித்தவுட் செப்டிக் சாக் வித்து செப்டிக் சாக் சொல்லிட்டு கோடு வரும். அது நம்ம எதுவும் செக் பண்ணி பார்க்கணும். வித்து செப்டிக் சாக்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஹைப்போடென்ஷனும் கூட இருக்கு ஆகும். அடிஷனலாக வந்து நீங்கள் சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக்கோட ஹைப்போடென்ஷனை ஆட் பண்ணக்கூடாது. அடிஷனல் கோட் அப்புறம் வந்து ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும்ல, அதனால தான் சிவியர் செப்சிஸ் வந்து ஸோ டாக்குமெண்ட்டில் பார்க்கணும். அக்யூட் கிட்னி ஃபெயிலரா, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலரா. ஸோ இப்போ சிவியர் செப்சிஸ்க்கு வந்து நம்ம வந்து கிளியராக ப்ரொவைடர் வந்து டாக்குமெண்ட் பண்ணிடணும். அது செப்டிக் ஷாக்னாலும் சொல்லியாச்சு, அது வித் ஹைப்போடென்ஷன். அதோட கோடு வந்து இதே மாதிரி தான் 3 கோட்ஸ் வரும். செப்சிஸ் கோடு ஒன்று, ஏ கோடு, அதுக்கப்புறம் ஒரு ஆர் கோடு, அது வித் செப்டிக் ஷாக்னு வரும். செப்டிக் ஷாக் இல்லைன்னா வித்தவுட் செப்டிக் ஷாக், சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக். அப்புறம் ஒரு அக்யூட் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த கோடம் தேர்ட் கோடு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்சிஸ். போஸ்ட் ப்ரொசீஜர் காம்ப்ளிகேஷன் எல்லாமே வந்து டி கோடில் வரும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரொசீஜரால் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அப்புறம் அப்படி இல்லைன்னா டிவைஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ஜரி டிவைஸ் வச்சுருப்பாங்க, அந்த டிவைஸால் வந்து காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும். அந்த டிவைஸ் இப்போ நம்ம ஒரு சர்ஜரி பண்ணால் கூட அதுலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்ல, அந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் அந்த டிவைஸ் வச்சதாலேருந்து செப்சிஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து டி கோடில் வரும்.